வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டெய்லரிங் கிளாஸில் ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறாங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி ஃப்ரண்ட் கட் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேக் எடுத்துக்கோங்க. பேக் எடுத்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே இந்த ஃப்ரண்ட்டு நெக்கை தவிர மீதி ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். எப்படின்னு பாருங்கள், சார்ட் இருக்கு இல்லையா, அந்த சார்ட்டுடைய அளவு வச்சு ஃபுல்லாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் பண்ணும்போது மட்டும் 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 6 இன்ச்சு வச்சு அங்கே லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு சென்டரில் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைடு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இது எடுத்ததுமே நம்ம நோட் பண்ணிக்கலாம். சைடில் அதே மாதிரி இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இப்படி மட்டும் மார்க் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சு இப்படி லைன் போட்டுருங்க. இங்கே அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, இதையும் இப்படி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இங்கே வளைவு இருக்கு இல்லையா, இதனுடைய மிடில் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்படி லைட்டாக 1/4 இன்ச்சு மட்டும் இங்கே சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி டாட்டாக வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது. இது சென்டராகவே நல்லா பார்த்துக்கோங்களேன் எந்தளவுக்கு வைக்கிறேன்ட்டு. லைட்டாக மட்டும் உள்ளே போகிற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு நெக் எவ்வளோ வருதோ அந்த ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நான் 6.25 வைக்கிறேன். 6.25 வச்சுட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விட வேணாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணதில் சீம் அலோன்ஸ் விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே மட்டும் அந்த 6 இன்ச்சை போட்டுட்டு இப்படி கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணிப்பாங்க, அது பட்டி ஜாயின் பண்ணது வரைக்கும் எவ்வளோன்றத அளவு எடுத்துக்கோங்க. 3.25 இருக்குது. இதில் 3.25 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 3.25 மார்க் பண்ணிவிடுங்க. 3.25 மார்க் பண்ணிவிட்டு அந்த 3.25 அது தள்ளி 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 3/4 இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம சீம் அலோன்ஸுக்கு எதனாலும் சொல்லிடுறேன். டாட் இங்கே பிடிப்போம். டாட் பிடிக்கும் போது நம்ம 1/4 இன்ச்சும் பிடிக்கும் போது இங்கே 1/2 இன்ச் ஆகிடும். இங்கே ஒரு 1/4 இன்ச்சுனா அப்போ நம்ம 3/4 இன்ச் ஆகிடும். அப்போ 3/4 இன்ச்சு நம்ம இங்கே சீம் அலோன்ஸ் விடணும். இங்கே வருது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, லென்த்து இங்கே நம்ம எடுத்தோம் இல்லையா, இந்த டாட்டு டாட்டுடைய லென்த்து நோட் பண்ணிக்கோங்க. டாட்டுடைய நான் எடுத்த லென்த் வந்து 11.25 இப்படி நோட் பண்ணிக்கோங்க. 11.25 நோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு அப்படி இல்லைனா 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இப்படி தள்ளி வச்சு ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு இப்படி லைன் போட்டுக்கோங்க. பொறுமையாக பாருங்கள். புரியலன்னா ஃபஸ்ட்லேருந்து கூட பாருங்கள். கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1/4 அப்படிலாம் ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. லென்த்து நான் எடுத்தது வந்து 11.25 லென்த்து. இப்போது அடுத்தது இங்கே டாட்டுக்கு சென்டர் டாட் பிடிப்போம் இல்லையா, அது எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொக்கி சைடு வந்து நோட் பண்ணாதீங்க. ஐ பக்கம் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து டாட் பிடிச்சிருக்காங்க, ஐக்கு அடிச்சிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து எடுக்கணும் நம்ம அளவு. இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா நமக்கு இதில் 2.5 கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸு 2.5 வந்து இப்படி வச்சுக்கோங்க. இங்கேருந்து 2.5 அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கூட இப்படி 2.5 தள்ளிக்கோங்க. இப்படி வைக்கும் போது இங்கேருந்து வச்சு பார்த்துக்கோங்க. இது கிராஸாக இருக்கா, கிராஸ் கூட நீங்கள் எடுக்க வேணாம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டுக்கே எவ்வளோ வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 2.25 வருது நமக்கு. அப்போ 2.25 என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து சிங்கிளாகவே போடுங்க, டபுளாக தேவையில்லை. இது இங்கேருந்து
2.25 மார்க் பண்ணிவிடுங்க. 2.25 மார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம அந்த டாட் வந்து வைக்கணும். டாட் வந்து எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கலாம். இங்கேருந்து இப்படி கிராஸாக எடுத்துக்கோங்க. எடுத்தோன்னா நமக்கு இந்த கை வச்சு பார்த்திங்கன்னா தெரியும், இது 1.25 இருக்குது. இது 2.25 வச்சோம் இல்லையா, இது 2.25. அந்த 2.25லேருந்து இதுதான், இந்த 2.25லேருந்து 1.25னா 2 நமக்கு வரும். 2 ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ இந்த சைடு நம்ம 1.25 வைக்கணும். மொத்தமாக நமக்கு இங்கே 2.5 இன்ச் வரும். இங்கேருந்து 2.5 இன்ச்சு. இப்போ இதனுடைய லென்த்து எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கலாம். டாட்டுடைய லென்த்து இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னா 2.5 இன்ச்சு நமக்கு வருது. 2.5 இன்ச்சு வருதுன்னா இங்கே 1/4 இன்ச்சு நீங்கள் விட்டுருப்பீங்க இல்லையா, அதுக்கு மேலே வச்சுக்கோங்க 2.5. ஏன்னா இங்கே கீழே நம்ம வச்சோம்னா நமக்கு ஹைட் கம்மியாகிடும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 2 இருக்குது அந்த லென்த்து. இதுக்கு இந்த கரெக்டான பாயிண்ட்லேருந்து மேலே வச்சுக்கோங்க. 2.5 வச்சுட்டு இப்போ கிராஸ் லைன் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2.5 இங்கே தானே வச்சுருக்கோம். ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இங்கேருந்து எப்படி கிராஸ், இங்கேருந்து எப்படி கிராஸ். இங்கே ஆல்ரெடி நம்ம 1/4 இன்ச்சு நம்ம கீழே விட்டுட்டோம், அதனால் இங்கே விட வேணாம். இப்போ என்ன பண்ணோன்னா இங்கே 3/4 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதை கொண்டு வந்து சென்டராக இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கேருந்து இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க. இது இந்த சைடு இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடில் எப்படி போடுறது நல்லா பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே டாட்லேருந்து எடுத்துக்கலாம். டாட்டட் லைன்லேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னா 3.5. டாட்டர்னா நமக்கு இந்த டாட்டு வந்து போய்டும், அதனால் இங்கேருந்து வச்சுக்கோங்க. 3.5 கொடுத்துருக்காங்க. 3.5 இங்கே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த லென்த்து மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பட்டிங்க ஜாயின் பண்ணிப்பாங்க சைடில், ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பக்கமாக இப்படி வச்சுக்கிட்டு இங்கேருந்து கை பக்கமாக இருந்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுறது வரைக்கும் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா நம்ம இதில் வந்து 5.5 இன்ச் வருது. நல்லா பாருங்கள், இங்கேருந்து 5.5 இன்ச் வருது. அப்போது இந்த அளவு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 5.5 வருதா? இப்போ 5.5னா இது எக்ஸ்ட்ரா கீழே நம்ம எந்த அளவு நம்ம விட போகிறோமோ 1/4 இன்ச்சு இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மார்க் வேணும், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இப்படி நம்ம லைன் போட்டுக்கணும். சாரி, இங்கே சென்ட்ரு இருக்கு இல்லையா, இதை சென்ட்ரு. இங்கேருந்து இப்படி லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படின்றத நான் சொல்கிறேன். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டாட் பிடிக்கும் போது கிராஸாக வராது, ஒரே ஈவனாக இருக்கும். நான் அந்த 40 பிடிச்சிட்டேன். சென்டர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சென்டர் லைன்லேருந்து இங்கே கரெக்டாக சைடு நோட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே 3/4 இன்ச்சு போட்டோம் இல்லையா, இங்கே கிராஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ஃப்ரண்ட்டு ரெடி. இங்கே வந்து நம்ம டாட் பிடிப்போம். இங்கே ஒரு டாட் பிடிப்போம். இந்த 2 டாட்டையும் அட்டாச் பண்ண மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு டாட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு டாட் வந்து ஃபார்ம் ஆகும். இது எப்படின்றத நான் உங்களுக்கு கிளாத்தில் கட் பண்ண சொல்லித்தரேன். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்படியே கட் பண்ணிக்கணும் நம்ம. இங்கே எக்ஸ்ட்ரா 6 இன்ச் வச்சோம், ஞாபகம் நோட் பண்ணிக்கோங்க. இப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிட்டு வரணும்.
இங்கே கட் பண்ணும்போது நீங்கள் 1/4 இன்ச்சு உள்ளே விட சொன்னேன் இல்லையா, அதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. உள்ளே ஆழமாக வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இங்கே கட் பண்ணிக்கோங்க. இந்த கழுத்து பார்க்கலாம் இப்படி கட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இது உங்களை பேப்பர் கட்டிங் இந்த மாதிரி சார்ட் கட்டிங் பண்ணால் நமக்கு கொஞ்சம் நல்லா வரும். ஃப்ரண்ட்டு நம்ம ப்ளவுஸில் இப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு குரூப்பில் இருக்கவங்க சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது கட் பண்ணுறது டவுட் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.